ஒரு ஊழியக்காரரால் இவ்வளோ ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். காலம் சென்ற தேவ மனிதர் சாம் ஜெபத்ரே அவர்கள் எழுதின கர்த்தரின் குடும்பம் அப்படிங்கிற ஒரு புக்கை நான் இன்றைக்கி வாசிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த புக்கை வாசிச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சம்பவம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அதை நான் வாசிக்கிறேன். ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே செய்தி கொடுக்கும்படி சென்னையில் உள்ள ஒரு பெரிய ஆலயத்திலே என்னை அழைத்திருந்தார்கள். பெரிய செல்வந்தர்களும் வியாபாரிகளும் உள்ள அந்த பெரிய ஆலயத்தில் நான் செய்தி கொடுத்த போது எனக்கு காணிக்கையாக ரூபாய் 10 கொடுத்தார்கள். அந்த காணிக்கையை வாங்கி நான் ஜெபித்த போது கர்த்தர் திடீரென்று ஒரு ஏழை ஊழியரை நினைவுபடுத்தினார். நீ உடனடியாக அவருக்கு அரிசி வாங்கி கொண்டு போ என்று என் உள்ளத்தில் தெளிவாய் பேசியதை உணர்ந்தேன். கர்த்தர் சொன்னபடியே அரிசியை வாங்கி கொண்டு அந்த ஏழை ஊழியருடைய இருப்பிடம் தேடிச் சென்றேன். என்னை பார்த்ததும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தது. அவர் அன்று காலை ஆராதனை நடத்திவிட்டு அங்கு அவருக்கு காணிக்கையாக கிடைத்ததையெல்லாம் சபையிலுள்ள ஏழை விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு பட்டினியாய் முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவருக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன தெரியுமா? அந்த போதகர் தனது ஸ்டவ்வை பற்ற வைத்து அதன் மேல் சோறு சமைக்கும்படி பாத்திரத்தில் தண்ணீரும் வைத்திருந்தார். அந்த தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது. அரிசி இல்லாததினாலே அரிசிக்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்து முடிப்பதற்கும் நான் அரிசியை எடுத்துக்கொண்டு போவதற்கும் சரியாயிருந்தது. கர்த்தர் எத்தனை ஆச்சரியமாய் நடத்துகிறார் பாருங்கள். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை? இன்றைக்கி நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்னு சொல்லி நம்மளும் அந்த அசுத்தாவை பிடிச்ச அந்த சின்ன பெண்ணுடைய தகப்பன் மாதிரி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே